கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கட்டும். 1 கொரிந்தியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 27-28 வசனங்கள். பலவீனமானவைகளை, அற்பமாய் எண்ணப்பட்டவைகளை தேவன் தெரிந்து கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கன்பான என் குடும்பத்தின் மக்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பலவீனமானவர்களை, அற்பமா எண்ணப்பட்டவர்களை அவர் தெரிந்தெடுத்து பிரித்தெடுத்து அபிஷேகப்படுத்தி ஆசீர்வதிக்கிற தேவனாகிய கர்த்தர். இந்த கால வேளையிலே நாம் எதிலே பலவீனமானவர்கள்? சரீரத்திலா, விசுவாசத்திலா, ஆவியிலா, ஆத்துமாவிலா? தேவன் உங்களையும் என்னையும் பலப்படுத்துவார். வேதம் சொல்லுகிறது, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று. யோசேப்பு, தாவீது, பேதுரு என்ற தேவ மனிதர்களால் பலவீனப்படுத்தப்பட்டவர்கள், தேவனால் பலப்படுத்தப்பட்டு பயன்படுத்தப்பட்டவர்கள். தேவன் நம்மையும் பலப்படுத்தி ஸ்திரப்படுத்துவார். நமக்கு உதவி செய்வது தேவனுக்கு லேசான காரியம். அநேக வேளைகளில் நாம் தேவனை நோக்கி கேட்கிற ஒரு கேள்வி, ஏன் எனக்கு மட்டும் பாடுகள், வேதனைகள், அவமானங்கள், கஷ்டங்கள் என்று. ஆனால் தாவீது, நான் உபத்திரவப்படுவது, நான் வேதனைப்படுவது, நான் அவமானப்படுவது எனக்கு நல்லது, அதன் நிமித்தமாக உமது அன்பை நான் ருசிக்கிறேன் என்பதாக. எனக்கு அன்பானவர்களே, துன்பங்கள் நம்மை பலவீனப்படுத்துவதற்கு பதிலாக நம்மை பக்குவப்படுத்துகிறது, உறுதிப்படுத்துகிறது. வைராக்கியம், கசப்பு போன்ற எதிர்மறையான குணங்களை நீக்கி தேவனிடத்தில் நம்மை முழுமையாக ஒப்படைக்க செய்கிறது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12 வாசித்து பாருங்கள். சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ரோமர் 12:12 வாசித்து பாருங்கள். உபத்திரவம், அவமானம் பொறுமையை கற்றுத் தருகிறதாம், ஜெபத்திலே தரித்திருக்க செய்கிறதாம். யோபு, பவுல் போன்ற தேவ மனிதர்கள் பாடுகளை சகித்தார்கள், கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்தார்கள், பொறுமையுடன் காத்திருந்தார்கள். நமது தேவனும் நமக்காக சிலுவையில் பாடுகளை பொறுமையாக சகித்தார். ஏசாயா 53:7 வாசித்து பாருங்கள். அவர் நொறுக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அவர் சகித்தார், மரணத்தை ஜெயித்தார். அனைவராலும் அற்பமாக எண்ணப்பட்டவர் பிதாவால் கனப்படுத்தப்பட்டார். நம்மையும் அற்பமாக எண்ணப்படுகிற மனிதர்களுக்கு முன்பாக நமது தலையை உயர்த்துவார். நாம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆகவே இந்த காலை வேளையிலே தாயை போல தேற்றுகிற ஒரு தெய்வன் உண்டு, தம்முடைய தோளிலே சுமக்கிற ஒரு நல்ல தகப்பன் உண்டு, அரவணைக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே கலங்காமல் அவரை நோக்கி பார்த்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த தேவன் நம்மை அன்பாய் அழைக்கிறார். தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பங்கள் வந்தாலும் அதை பனி போல உருகிடை செய்கிறவர் நம்முடைய தேவன். கண்மணி போல பாதுகாக்கிறவர் நம்மை உள்ளங்கையிலே வைத்திருக்கிறார். நாம் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலான காரியங்களை செய்கிறவர். நீங்க மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே. என் வேதனையில, என் துக்கத்தில், என்னுடைய அவமானத்தில், என் கண்ணீரிலே நீர் ஒருவர் மாத்திரம் எங்கள் கூட இருங்கப்பா. உம்மோடு கூட வாழுகிற அனுக்கிரகத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி கேட்கலாமா? மலை போல துன்பம் என்னை சூடும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூடும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. ஆராதிக்கலாம். அல்லேலூயா, 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 எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல அன்பின் ஆண்டவரே, தாயை போல தேற்றுகிறவரும் தந்தை தோள சுமக்கிறவருமாய் இருக்கிற ஆண்டவர், இந்த காலை வெள்ளிமுடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஆற்றி தேற்றி பலப்படுத்தி உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்த தெய்வம், இந்த நாள் முழுவதும் உடைய பாதுகாப்பின் கரத்தில் வைக்கிறோம். எங்களை பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதித்து உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.